இது மகிமை நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஒரு சில வசனங்களை தியானிக்கும்படியாக கர்த்தர் தந்த நல்ல நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்திக்கு முன்பதாக லூசிஃபர், அதாவது கேருப் என்ற தூதனை குறித்து நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அந்த கேருப் தூதனை பற்றி, அதாவது பிசாசின் கிரியை பற்றி வேதத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை இந்த நிகழ்ச்சி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது என்ன நிகழ்ச்சின்னா, சவுல் ராஜா பெலிஸ்தர் சவுல் ராஜாவோட யுத்தத்துக்கு வரும்பொழுது அங்கே இருக்கிற பெலிஸ்தரோட கூட்டத்தை பார்த்து சவுல் ராஜாவுக்கு பயம் உண்டாயிருந்து பார்க்குறோம். பார்த்து தத்தளிச்சிட்டான், இது எப்படி நம்ம இந்த ஜெயிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சவுல் ராஜா என்ன செய்யறாங்க, நம்ம கர்த்தர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கணும் நம்ம அப்படின்ட்டு சொல்லி தீர்க்கதரிசனம் மூலமாக சொப்பனங்கள்லையாவது ஆண்டு நம்மளோட கூட பேசுவாரா, அந்த தீர்க்கதரிசனம் மூலமாக வெளிப்படுத்துவாரா, உரிமையிலாவது நம்மளுக்கு வெளிப்படுத்துவார்னு சொல்லி விசாரித்து பார்த்தா அவனுக்கு எந்த பதிலுமே கர்த்தர்கிட்ட இருந்து வரவே இல்லை. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஊழியக்காரரை பார்த்து இந்த சவுல் ராஜா சொல்கிறாரு, இங்கே ஏதாவது அஞ்சனம் பார்க்குற யாராவது இருக்காங்களா, யாராவது, அதாவது குறி கேட்குறவங்க. அந்த காலத்தில் குறி கேட்குறவங்களாம் இருக்குது, இப்போவும் இருக்கிறாங்க இல்லையா. குறி கேட்குறவங்கிட்ட போவோம், ஆண்டுகிட்ட பதில் வரல, இனி குறி கேட்குறவங்கனாலே அது பரிசுத்த ஆவியின் கிரியை கிடையாது. குறி கேட்குறவங்களே பிசாசின் கிரியை வச்சு தான் அங்கே என்ன செய்வாங்க, செயல்பாடு பண்ணுவாங்க. அதே மாதிரி குறி கேட்குறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு இந்த ராஜா கேட்பாங்க. கேட்கும்போது அந்த ஊழியக்காரன் என்ன சொல்கிறாரு, ஆமாம் இங்கே ஒரு பெண் இருக்கிறா, அஞ்சனம் பார்க்குற ஒரு ஸ்திரீ இங்கே இருக்கிறா அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். ஆனால் ஏற்கனவே இந்த சவுல் ராஜா என்ன செய்யிருப்பாங்க, ஒரு சட்டம் போட்டுப்பாங்க நாட்டில், குறி கேட்குறவங்க அஞ்சனம் பார்க்க இவங்களெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, யாருமே குறி சொல்லக்கூடாது, ராஜாக்கு தெரிந்தா ஆபத்து அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருப்பாரு. ஆனால் இன்றைக்கு அந்த குறி பார்க்குறவங்கள கண்டிப்பாக இவருக்கு பயம், பெலிஸ்தர்கிட்ட போகிறதுக்கான ஆண்டு பதில் வரானால இவரே இன்னைக்கு போகிறாரு. அப்போ இவர் சொல்லுவார், இப்படி சவுல் ராஜா மாதிரி போனால் தெரிஞ்சு போகும்ல ஸ்திரீக்கு ராஜா வந்திருக்காரு அப்படின்ட்டு. அதனால ஏன்னா சட்டமே அவர் தானே போட்டார், அதனால வேஷம் மாறுறாரு. வேஷம் மாதிரி சாதாரண ஒரு ஆளை போல கூட இருக்கிறவங்க கூட்டிகிட்டு இவர் அந்த ஸ்திரீ கிட்ட போகிறார். ஸ்திரீ கிட்ட போனா அஞ்சனம் பார்க்கிற பெண்ணுகிட்ட போய் இவர் சொல்றாரு, எனக்கு சொல்லணும், அதாவது ஆண்டுகிட்ட எனக்கு பதில் வரல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்திரீ என்ன சொல்றா, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீங்க அறிவிங்க. ராஜா தானே நிர்மூலமாக ஆக்கியிருக்காங்க, சட்டம் போட்டுக்காங்க, அப்ப எனக்கு ஏதாவது தீங்கு வந்தா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு இந்த ஸ்திரீ கேட்பாங்க. ஆனா அந்த ஸ்திரீக்கு ராஜா வந்திருக்காங்கன்னா அடையாளம் தெரியல. இவங்களுக்கு எப்படி என்ன அடையாளம் தெரியுமா, மற்றவங்கள ராஜாவையே இவங்களுக்கு அடையாளம் தெரியல ராஜான்ட்டு, ஏன்னா மாறு வேஷத்துல வந்திருக்காங்க. அப்போ அவர் சொல்லுவாரு, அது நான் கர்த்தர் மேல ஆணையா சொல்றேன், உனக்கு எந்த இதுவும் நடக்காது, நீ எனக்கு நான் கேட்குற ஆளை மட்டும் நீ எனக்கு கொண்டு வரணும் முன்னாடி அப்படின்ட்டு. அப்போ அந்த காலத்துல இந்த குறி சொல்றவங்க என்ன செய்யுங்கன்னா, கையில மையெல்லாம் போட்டு எடுத்து இப்படி சில ஆட்களை வர சொல்லுவாங்க, அது பிசாசு தான் வரும். அதே போல் இந்த ஸ்திரீ என்ன செய்றா, சரி சொல்லுங்க, அப்போ யாரை நான் எழுப்பி கொண்டு வரணும், அதாவது மரித்தவர்களை எழுப்பி கொண்டு வருதல், யாரை நான் எழுப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு இவர் சொல்லுவார், சாமுவேலை எனக்கு எழுப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு. சாமுவேல்னா அது ஒரு தீர்க்கதரிசி, சாமுவேல் தீர்க்கதரிசி. அவரும் அந்த காலத்தில் தீர்க்கதரிசியாக இருந்து இப்போ மரித்துட்டார், மரித்தவர் தான் நடக்குது இந்த சம்பவம். அப்போ அவ சொல்லுவா, சரி ராஜா அவளை பார்த்து சொல்ல, நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிட்டு நீ ஆனால் சாமுவேலை எனக்கு எழுப்பி தரணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இங்க வசனம் 13ல பார்க்கிறோம், ராஜா அவளை பார்த்து நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னான். இப்போ அந்த எழுப்பிட்டா, அந்த ஆவியை எழுப்பிட்டா, இவளோட மந்திர சக்தினால ஆவியை எழுப்பியாச்சு. ஆவியை எழுப்பணும்னா அங்க யார் வரா, தேவர்கள்னா அப்படி மரித்தவர்கள் பூமிக்கு உள்ளன்னு இப்படி ஏறி வராங்களாம். சரியா இன்னார்தான் அவளுக்கு அடையாளம் சொல்ல தெரியல. அப்போ அவர் கேட்கற, அவருடைய ரூபம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அவ சொல்றா, ஒரு சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான். எப்படி அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி எப்பவும் ஒரு சால்வையை அப்படி முக்காடுகிறங்க போட்டுட்டு நடமாடுவாங்கல்ல, அதே போல
ஒரு மனுஷன் எழும்பி வர்றான் அப்படின்னு சொன்ன உடனே சவுலுக்கு புரிஞ்சுக்கிட்டு, ஓ இது வந்து சாமுவேல் அப்படின்னு. நீ சாமுவேல்கிட்ட தானே இவர் கேட்கறதுக்கு குறி கேட்கறதுக்கே வந்திருக்காரு, அப்போ சாமுவேல் தான் வந்திருக்காருன்ட்டு இவர் சாமுவேல்கிட்ட கேட்குறாரு. அப்போ சாமுவேல் ஆவி சொல்லுது, சாமுவேல் நியாயமாக பார்க்க போனால் அது சாமுவேலே கிடையாது, சாமுவேல் பரிசுத்தவான். அவர் மரித்து பரதீசில் இழைப்பார். அவர் எங்கே வந்து இப்படிலாம் பிசாசுகள் கூப்பிட்டோன்னு வருவாங்களா பரிசுத்தவான்கள்? ஆண்டவருக்கு தான் கீழ்படுவாங்க, பிசாசு பயந்து தான் ஓடும் நியாயமா. ஆனால் இங்கே சாமுவேல் ரூபத்தில் வந்தது யாரு? அதுதான் நான் போன தடவை சொன்னேன் இல்லையா, பிசாசுகளை பற்றி. பிசாசுகள் எல்லா ரூபத்திலையும் வரும்ட்டு. அதே போல பிசாசு சாமுவேல் வேடத்தை தரித்து இந்த இடத்துல வரும். அதே போல இங்க நம்ம பார்க்கிறோம், அடையாளம் மட்டும் தான் சொல்லப்படும், அந்த முகம் எல்லாம் சரியா சாமுவேல் தான் அப்படின்னு இவங்களுக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அது சாமுவேல் கிடையாது, அந்த ரூபத்தில் வந்தது பிசாசுன்னு பார்க்கிறோம், அசுத்த ஆவி. உடனே அது அந்த அசுத்த ஆவி அந்த சாமுவேலுக்கு பேர்ல பயன்படுத்திட்டு இவர்கிட்ட பேசுது, சவுல் ராஜா கிட்ட பேசுது. ஒன்னே தான் ஆண்டவர் கை விட்டுட்டாரு, நீ கேட்டதுக்கு ஒரு பதிலுமே சொல்லலையே, அப்போ நான் செய்ய வேண்டியது நீ எனக்கு அறிவிக்க முடியும், உண்மையை நான் அழைப்பித்தேன்னு சொன்னோன்னே சாமுவேல் சொல்றாரு, கர்த்தர் தான் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது நீ என்கிட்ட வந்து ஏன் கேட்குறா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்டோன்னே கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடி செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனை தாவீதுக்கு கொடுத்துட்டார். எப்படி சாமுவேல் பேசுகிற மாதிரியே கரெக்டாக. ஏன்னா பிசாசுக்கு வந்து மறைவானது ஒன்றும் இல்லை, பிசாசுக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவருடைய தூதன் நிற்க இடத்துல இந்த பிசாசும் போய் நிற்கும். யோபுல நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஏகுட்ட போய் தூதனும் நிற்கிறான், இந்த பிசாசும் போய் நான் போய் உலகம் எங்கும் சுற்றி வந்தேன்னு போய் நிற்கிறான். அதனால் பரிசுத்தவான் போய் நிற்கும், எல்லா இடத்துலையும் பிசாசு நிற்கும். அதே போல் இது சொல்லுது, உன்கிட்ட ராஜ்யபாரத்தை வாங்கி தாவீதுகிட்ட தான் கொடுத்தாச்சே அப்படின்னு சொல்லணும். அப்போ இவனுக்கு எப்படி இருக்கும் சவுலுக்கு, ஓ சாமுவேல் தீர்க்கதரிசி தான் நம்மகிட்ட பேசுறாரு, இது ஆவி அசுத்த ஆவின்னு அவனுக்கு புரிய தெரியல. ஆனால் பேசுறது யாரு? அசுத்த ஆவி தான் இங்கே பேசுது. அப்புறம் 19ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார், நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீங்கன்னா அர்த்தம் என்னது? இவன் எங்க இருப்பான்? அங்கதான் இவனோட ஆவியும் போவோம். சவுலோட சேர்ந்தவங்க ஆவி எங்க போவோம்? இவன் எங்க இருக்கானோ மரித்தா அந்த இடத்துல போவோம். சாமுவேல் இருக்குது பரதீசு, அங்க கண்டிப்பா போகாது. இது அதால பாதத்துக்கு போகும், மேல் பாதத்துக்கு போகாது. அதனாலதான் நாளைக்கு நீயும் என்னோடு உன் குமார் என்னோடு கூட இருப்பார் அப்படின்னு சொல்றத இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அசுத்த ஆவிகளும் எல்லா ரூபத்திலையும் வரும், எல்லாருடைய காரியமும் அது தெரிஞ்சு வச்சிருக்குது, எல்லாரும் ஈஸியா ஏமாத்தோம், எல்லாம் அதுக்கு அத்துப்படி இன்னைக்கும் அதுதான். அதனால மக்கள் தான் என்ன செய்யணும், நம்ம உஷாரா இருக்கணும். நம்ம செபிக்கிற பிள்ளைகிட்டையுமே அது வந்து நிக்கதான் செய்யும் சில நேரம். ஆனா நம்மகிட்ட எதுவுமே செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட கூட இருந்தாங்கன்னா பிசாசால ஒன்றையும் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு நம்ம இதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம அந்த முந்தின பகுதியில் நம்ம பார்த்தோம் இல்லையா, லூசிஃபரோட காரியங்கள், இது அதுக்காக தான் எடுத்த பகுதி. ஆனால் நிறைய பேர் இந்த பகுதியை வாசிச்சுட்டு சாமுவேல் தான் தரிசனம் கொடுத்தாங்கப்பாங்க. இங்கே 1-2 வசனத்தை இந்த ஸ்திரீக்கு வந்து ராஜாவையே அடையாளம் தெரியலன்னா சாமுவேலை எப்படி அவ அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? கண்டிப்பா அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. அது ஒரு காரியம். அடுத்தால நாளைக்கு நீ என்னோட கூட இருப்பானா எங்க இருப்பா? இந்த பிசாசுகள் இருக்க இடத்துலதான் நீ இருப்ப. அதே போல மறுநாள் யுத்தத்துல சவுலும் அவனோட சேர்ந்தவங்களும் மரித்து போறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா சவுல் வந்து பரிசுத்தவான்னு சொல்ல முடியாது நம்ம அவனோட காரியத்துல நம்ம பார்க்கும்போது, அப்படிதானே? அதனால இது வந்து இதோட கிரியை எழுதுனா அந்த பிசாசின் கிரியை இந்த இடத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்குது. இது அநேகர் புரிந்து கொள்ளாதபடியினால நிறைய பேர் சொல்லுவாங்க சாமுவேலை எழுப்பியாச்சுன்னு. அப்படி கிடையாது. அஞ்சனம் பார்க்கிறவா, அதாவது பிசாசு கூப்பிடுறதுக்கு கர்த்தருடைய பரிசுத்தவர்கள் நிச்சயமா எழுப்பி போகவே மாட்டாங்க. அதனால இதை புரிந்து கொண்டு வேத வசனங்களை வாசித்து தியானிக்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய கருத்தோடு நீங்க வாசித்து தியானிக்கும் போது, ஆண்டோட சமூகத்தில் ஜெபித்துட்டு தியானிக்கும் போது கர்த்தர் உள்ளான ஆவிக்குரிய அர்த்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.